ஒரு நாள் உங்கள் குழந்தையை அணைத்தபடி அதன் கண்களில் பார்த்துக் கொண்டிருக்கும்போது, அன்பை விட ஆழமான ஒரு உணர்வை நீங்கள் உணர்ந்ததுண்டா? இந்த ஆன்மாவை நான் முன்பே அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு பரிச்சயமான உணர்வு. ஏன் இந்த குழந்தை, ஏன் இந்த ஆன்மா என் வாழ்க்கைக்குள் வந்தது? இது வெறும் சீரற்ற சம்பவமா, அல்லது இதற்குப் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக காரணமா? மகான் பரமஹம்ச யோகானந்தர் கூறியது என்னவென்றால், நாம் சந்திக்கும் எந்த ஆன்மாவும் சீரற்றதல்ல, குறிப்பாக நம் குழந்தைகளாக வரும் ஆன்மாக்கள். அவர் கூறிய ஒரு ஆழமான உண்மை, உங்கள் குழந்தை உங்கள் கர்மா. இந்த ஒரு வரியில் அன்பும் உண்மையும் உள்விழிப்புணர்விற்கான அழைப்பும் மறைந்திருக்கிறது. குழந்தை கர்மா என்பதன் அர்த்தம் என்ன? நாம் ஏதோ ஒரு தண்டனையை அனுபவிக்கிறோமா, அல்லது இது ஒரு ஆசீர்வாதமா? இல்லை, இதற்குப் பின்னால் இன்னும் தெய்வீகமான ஒன்று நடக்கிறதா? இந்த பயணத்தில் நாம் பார்க்கப் போவது, கர்மா என்றால் உண்மையில் என்ன? ஏன் சில ஆன்மாக்கள் நம் குழந்தைகளாக பிறக்கின்றன? குழந்தைகள் எப்படி நம் ஆன்மாவின் பயணத்தை பிரதிபலிக்கின்றனர்? ஏன் பெற்றோராக இருப்பது மிகப்பெரிய ஆன்மீக பொறுப்பு? உங்கள் குழந்தை மகிழ்ச்சியை கொடுத்தாலும், சவால்களை கொடுத்தாலும், அதற்குப் பின்னால் எப்பொழுதும் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஒரு குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் முன்பே அறிந்த ஒரு ஆன்மாவுடன் மீண்டும் நடக்கிறீர்கள். கர்மா என்றால் என்ன? பலர் கர்மா என்ற வார்த்தையை கேட்டவுடன் தண்டனை அல்லது துயரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்மா என்பது பழிவாங்குதல் அல்ல. கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவு என்ற இயற்கை விதி. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், செய்யும் ஒவ்வொரு செயலும் கூட ஒரு சக்தியை உருவாக்குகிறது. அந்த சக்தி ஒரு நாள் நமக்கே திரும்பி வருகிறது. ஒரு விதை விதைக்கப்பட்டால் அது ஒரு நாள் கனியாக மாறுவது போல. யோகானந்தர் கூறினார், கர்மா என்பது தண்டனை அல்ல, ஆன்மா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சில அனுபவங்கள் சந்தோஷமாக இருக்கும், சில அனுபவங்கள் வலியாக இருக்கும். ஆனால் அனைத்தும் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையானவை. ஏன் இந்த ஆன்மா உங்கள் குழந்தையாக வந்தது? இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கின்றன. அவற்றில் ஏன் இந்த ஆன்மா மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தது? ஏனெனில் இது சீரற்றதல்ல. இந்த ஆன்மாவுடன் நீங்கள் முன்பே தொடர்புடையவர்கள். இந்த பிறவியிலோ அல்லது முந்தைய பிறவிகளிலோ. அவர்கள் ஒரு காலத்தில் உங்கள் பெற்றோராக இருந்திருக்கலாம், நண்பராக இருந்திருக்கலாம், துணையாக இருந்திருக்கலாம், அல்லது உங்களை காயப்படுத்தியவராக கூட இருந்திருக்கலாம். இப்போது அவர்கள் வேறு வடிவில் திரும்பி வந்துள்ளனர். அதனால்தான் சில குழந்தைகளுடன் பிறந்த தருணத்திலிருந்தே ஒரு பழைய பரிச்சய உணர்வு தோன்றுகிறது. குழந்தை உங்கள் குருவும் கூட. பெற்றோர்கள் குழந்தைகளை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே வந்தவர்கள் அல்ல. குழந்தைகளும் பெற்றோருக்கு பாடம் கற்பிக்க வருகிறார்கள். உங்கள் குழந்தையின் பிடிவாதம், நிர்பாவம், சவால்கள், கேள்விகள் இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கலாம். அவர்கள் உங்கள் கண்ணாடி. யோகானந்தர் கூறினார், நீங்கள் உங்கள் குழந்தையை சொந்தமாக வைத்திருக்கவில்லை, சில காலத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறீர்கள். அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அல்ல, அவர்களின் ஆன்ம பாதையை ஆதரிக்கவே நீங்கள் வந்துள்ளீர்கள். கடினமான பெற்றோர் குழந்தை உறவுகள். சில நேரங்களில் பெற்றோர் மற்றும் குழந்தை உறவு மிகவும் வலியாக இருக்கும். புரியாமை, கோபம், மனக்காயம். ஏன்? ஏனெனில் பழைய கர்ம பந்தங்கள் இன்னும் தீராதவையாக இருக்கலாம். ஆனால் யோகானந்தர் கூறியது, கர்மாவை மாற்றுவது வருத்தம் மூலம் அல்ல, தற்போதைய சரியான செயல்களின் மூலம். அதாவது, கோபத்திற்கு பதில் அமைதி, தீர்ப்புக்கு பதில் கருணை, பயத்திற்கு பதில் அன்பு. இவ்வாறு நடக்கும் ஒவ்வொரு தருணமும் பழைய கர்மத்தை மாற்றத் தொடங்குகிறது. சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகள். சில குழந்தைகள் உடல் சவால்களுடன், நோய்களுடன், ஆழமான உணர்வுகளுடன் பிறக்கிறார்கள். இதை கடவுளின் தண்டனை என்று பார்க்கக்கூடாது. யோகானந்தர் கூறினார், இத்தகைய ஆன்மாக்கள் பல நேரங்களில் உயர்ந்த ஆன்மாக்கள். அவர்கள் வேகமான ஆன்மீக வளர்ச்சிக்காக இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களை பராமரிக்கும் பெற்றோர்களும் சிறப்பு ஆன்மாக்களே. இந்த குழந்தைகள் நமக்கு நிபந்தனையற்ற அன்பை, பொறுமையை, தாழ்மையை, கருணையை கற்றுத்தருகிறார்கள். இந்த உறவின் இறுதி நோக்கம் என்ன?
கர்மா என்பது முடிவு அல்ல. விடுதலையே இறுதி. அன்பின் மூலம் கர்மம் கரையத் தொடங்குகிறது. யோகானந்தர் கூறினார், கடவுள்தான் உண்மையான பெற்றோர். நீங்கள் பாதுகாவலர் மட்டுமே. அதாவது, எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள், கட்டுப்படுத்தாமல் வழிகாட்டுங்கள், பிடித்து வைத்துக் கொள்ளாமல் நேசியுங்கள். அப்போது பெற்றோராக இருப்பது ஒரு கடமையாக இல்லாமல் ஒரு ஆன்மீகப் பயணமாக மாறுகிறது. இறுதி செய்தி: உங்கள் குழந்தை உங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவின் பயணத்தின் ஒரு பகுதி. அவர்கள் மகிழ்ச்சியையும் தரலாம், சவால்களையும் தரலாம். ஆனால் அவர்கள் வந்திருப்பது ஒரு காரணத்திற்காக. நீங்கள் ஒரு குழந்தையை மட்டும் வளர்க்கவில்லை, உங்கள் விழிப்புணர்வையும் உயர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவே இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு.